யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நேற்றுக்கு முதல் நாள் ஒரு காட்சி நியூஸ் 18 ஓடுது. அதில் 2 பேர் வாதங்கள் நடத்துகிறாங்க. ஒன்று ஏடிஎம்கே சார்பாக சத்தியன், இங்கிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதற்கு ஆதரவாக ஊடகவியலாளர் செந்தில்வேல். ரொம்ப ஆதாரத்தோடு பேசுவார், ரொம்ப கருத்தோடு நல்லா பேசக்கூடிய ஆள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒத்த சிந்தனை உள்ள ஆள் தான் அது. அதில் நம்ம மறுப்பெல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல போகிறதில்ல. ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் தான் நானும் இருக்கிறேன் இந்த நிலையில். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய அரசியல் நிலைப்பாடு அதுதான். எல்லோருக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விட்டு பேசிடக்கூடாது. எம்ஜிஆர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி, எம்ஜிஆர் அப்படியா இப்படியா, எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு நாங்கள் போய் இருக்கும்போது மிசாவை ஆதரித்தவர் தானே, கச்சத்தீவுக்கு வந்திருக்கும்போது நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதான்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க. அதில் ஸ்லாட்டில் 7 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷத்தில் எங்களால் பேச முடியாது, அதனால் நான் தனி வீடியோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி, பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. இந்த நேரத்தில் கச்சத்தீவு ஒப்பந்தம் போடப்படுகிறது. இப்போ திமுகவில் முதலமைச்சராக இருந்தவர் கடிதம் எழுதுகிறாரு பிரதமருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, போராட்டம் நடத்துகிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதற்கு பிறகு என்ன நடந்தது, கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். நாங்கள் எல்லாம் செஞ்சோம், ஆனால் முடித்து விட்டார்கள். ஆனால் எம்ஜிஆர் இருந்தால், இப்போ நான் அதான் கேட்குறேன், எம்ஜிஆர் இருந்தால் முடிஞ்சிருமா? இதுதான் நான் கேட்கக்கூடியது. ஆனால் எம்ஜிஆர் மிசா சட்டத்தையவே ஆதரித்தார், எழுத்தாளர்களை நசுக்கிற சட்டத்தை ஆதரித்தார், ஊடகவியலர் நசுக்கிற சட்டத்தை ஆதரித்தார். சத்தம் போட்டு பேசுகிறீங்க, எதுக்கு அவ்வளவு சத்தம் போட்டு பேசணும் மிஸ்டர்? அவசியமே இல்லையே. கலைஞர் என்ன செஞ்சார், அந்த சட்டம் போட்ட கூட அடுத்த முறை கூட்டணியே வச்சார். இதை கேட்டால் எம்ஜிஆர் ஆதரித்தார் உண்மை. இன்னொன்று சொல்லட்டுமா, கம்யூனிஸ்டே ஆதரிச்சது. யாரா நம்புவீங்களா? அதை மிசா சட்டத்தை கம்யூனிஸ்ட் ஆதரித்தது. 2 கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரித்தது. நெஞ்சு பதறுதா? அப்போது எம்ஜிஆரை சொல்கிறீங்க இல்லையா ஆதரித்தார்னு சொல்லி. ஏன் எப்பயுமே ஒரு அரசியலை, ஒரு களத்தை பற்றி பேசுகிற போது அந்த காலத்தில் அந்த நேரத்தில் என்ன சமூக அரசியல் பொருளாதார நிலை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கண்டிக்க வேண்டியது இந்திரா காந்தி அவர்களைத்தான். இந்திரா காந்தியை கண்டித்தாரா திமுக அரசு? கண்டித்ததா? ஆமாம், கண்டித்தது. அதில் மாற்று கருத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. காமராஜரை காப்பாற்றியவர். காங்கிரஸ்க்காக காலமெல்லாம் ஒப்புதல் செய்து, காலமெல்லாம் வாழ்வு நடந்து, தமிழர்களுடைய நிலத்தையும் தமிழர்களுடைய சொத்துக்களையும் அள்ளி கொடுத்த காமராஜர் மரணிக்கும் வரை காங்கிரஸில் தான் நடந்துச்சுத்தாப்புல. வாழ்வு கொடுத்தது திராவிட இயக்கம், அண்ணாவின் இயக்கம். காட்டி கொடுத்து கண்காணி வேலை பார்த்த மாப்போசி உட்பட அத்தனை பேருக்கும் வாழ்வு கொடுத்தது திராவிட இயக்கம், பேரறிஞர் அண்ணாவின் இயக்கம். இதை யாருமே மறுக்க முடியாது, யாரும் இதை பேச முடியாது. தமிழ்நாட்டிற்குள் அதுதான் விதி. திராவிட இயக்கம் எழுச்சிக்கு பிறகு திராவிட பெருந்தலைவன், திராவிட தத்துவவியலாளர் தந்தை பெரியார் கொடுத்த கொள்கையின் அடிப்படையை கையில் வைத்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணா உருவாகிய அந்த அரசியல் களத்தில் தான் எல்லோருக்குமே வாழ்க்கை கிடைச்சிருச்சு. அதுதான் இந்திய புதிய நிலப்பரப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய புதிய ஆட்சியில் நடந்ததே அதுதான். அப்போ தான் முதல் கேடு சேர்வது மிசா சட்டம். கச்சத்தீவை கொடுத்தாச்சு போகிறான். அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் கருணாநிதி அவர்களாலே வாங்க முடியும், எம்ஜிஆர் நாப்பில் வாங்கிட முடியுமா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இப்போ நாப்பில் முடிஞ்சிருமா? இதே இலங்கை தமிழர்கள் பிரச்சனை நடக்கிற போது என்ன சொன்னீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்பது வேறு, அதில் நம்ம தலையிடவே முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ யாருங்க முதலமைச்சராக இருந்தா? மிஸ்டர் செந்தில்வேல், நீங்கள் தான் சொல்லணும். யார் முதலமைச்சர்? 2009 கலைஞர் கருணாநிதி தான் முதலமைச்சர். என்ன நடந்தது? மெரினா பீச்சில் போய் படுத்தார். இங்கிட்டு ஒருத்தர் அமர்ந்திருக்க எல்லாம் நடந்துச்சு. வெளிப்படையாக பேச விரும்பலை, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நடந்துச்சு? மழை விட்டும் தூவானம் ஓயவில்லை என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு எஞ்சிட்டு வெளியே வந்துடலையா?
அப்போ இதை எம்ஜிஆர் நாப்பில் நினைச்சாப்பில் நடந்து முடிஞ்சிருமா? சரி, அடுத்து என்ன சொல்கிறீங்க? மிசாவை ஆதரித்தவர் எம்ஜிஆர். ஆமாம், அதுதான் நான் முதலே சொன்னேன். கம்யூனிஸ்ட் கூட தான் ஆதரிச்சிச்சு. அரசியல் நிலைப்பாட்டில் அன்றைய சூழலில் தனக்கு வந்த ஒரு கஷ்டத்தை, தனக்கு வந்த அரசியல் நெருக்கடியை, இந்திய நிலப்பரப்புக்கு வந்த நெருக்கடியாக அறிவித்த இந்திரா காந்தியை எதிர்த்தது திமுக, ஆதரித்தவர் எம்ஜிஆர். ஆனால் அடுத்து வந்த எலெக்ஷனில் என்ன நடந்தது? எலெக்ஷனில் எதிர்த்தவர் எம்ஜிஆர், ஆதரித்தவர் கலைஞர் கருணாநிதி. இதுதான் அரசியல் வினோதம். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அவர் கைப்பட எழுதின அந்த கோஷத்தை தெருவெல்லாம் கொட்டி முளைக்கு கோஷம் போட்டவர் நானும் ஒருவன். சும்மா கையக்கால ஆட்டி கத்தி கத்தி பேசியல இங்கே ஒன்றும் புண்ணியம் கிடையாது. அரசியல் பேசினீங்கன்னா அரசியலை நேர்மையாக பேசுங்க. என்ன நடந்தது? சென்னை கூட்டத்தில் கொண்டு வந்து நாங்கள் பேச வைத்து மன்னிப்பு கேட்க என்ன மன்னிப்பு கேட்க வச்சிங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுகவின் தயவால் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்தியா முழுவதும் தோற்றது. நடந்துச்சா நடக்கலையா? அதை பேசுவீங்களா நீங்கள்? அரசியல் பேசுகிறதுல என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் நாம் பேசக்கூடிய செய்திகளை எதிர்கால சந்ததியினருக்கு வரலாறாக நம்ம பதிவு செய்து விட்டு போனோம். அதுதான் ஹிஸ்ட்ரி. நடந்த நடைமுறையை நீங்கள் சொல்லணும். நமக்கு அரசியலில் நான் தனி விருப்பு வெறுப்பு, நம்மளுடைய சார்பு அரசியல், நம்மளுடைய சார்பு தலைவர்கள் இருக்கலாம். நீங்கள் அதுக்காக முழுச பேசிட்டு எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க, வைக்க போகிறீங்க. அப்போ புதிய கல்விக் கொள்கை திட்டம் இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். திமுகவின் நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. மறுமலர்ச்சி திமுகவின் நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தைகளோடு இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய நிலைப்பாடு என்பது என் நிலைப்பாடு. அதில் மாற்று கருத்தெல்லாம் ஒரு வாதத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீட்டு கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். ஆனால் நாங்கள் விதிவிலக்குன்னு சொன்னீங்க. அதை ஆதரித்து ஓட்டு போட்டது யார்? நீங்கள் எந்த கட்சிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கட்சி தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்கு மட்டும் விதிவிலக்கு. என்ன வாயில் நல்லா வந்துடும். என்ன விதிவிலக்கு? விளக்கமாறு விளக்கு. விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்குன்னா என்ன போச்சு? நீ விதிவிலக்குங்கிறது தளர்த்தப்பட வேண்டியது. விதிவிலக்கு என்பது அப்புறப்படுத்துறதுக்கு எந்த நிலையிலும் கையெழுத்தாங்கிறது தான் பிஜேபி வந்த பிறகு அதை செஞ்சு கொடுத்தான். அந்நேரம் ஆட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி என்கின்ற கேவலமானவர்கள் எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சாங்க. அதை மாற்று கருத்து இல்லை. நீங்கள் கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர் அப்படிங்கிற லெவலில், கருணாநிதி வெர்சஸ் எம்ஜிஆர் அப்படி நீங்கள் கொண்டு வரும்போது தான் நான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். புதிய கல்விக் கொள்கை திட்டம் யார் கொண்டு வந்தா? காங்கிரஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, புதிய ஜிஎஸ்டி பொருளாதார திட்ட அமுல் யார் கொண்டு வந்தா? காங்கிரஸ். அதைத்தான் நாங்கள் அமுல்படுத்துகிறோம்னு சொல்லி இந்த நாசகார அரசு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தலையில் இடியை போட்டு மக்களை பரிதவிக்க வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்று இருக்கக்கூடிய சமூக நிலைப்பாட்டில் தான் பார்க்கணும். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் என்ன நடந்துச்சு? ஆதரித்த கட்சி தானே திமுக. நாங்கள் நடுநிலை பண்ணோம், எதிர்த்தோம். நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் விலக்கு வாங்கி வைத்திருந்தோம். ஏன்? ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நீட்டு உள்ள இந்தியாவுக்குள்ளே வரலையே, தமிழ்நாட்டுக்குள்ளே வரலையே. ஆனால் அதை ஆதரித்து அந்த அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸின் சிதம்பரமும் திமுகவும் தானே. அதை நம்ம சொல்லலாமா? ஆனால் விதிவிலக்கு என்பது தளர்த்தப்பட்டு உள்ளே கொண்டு வந்து என்ன நிலைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் போய் த்ரூவாக எம்ஜிஆரை கொண்டு போய் நீங்கள் பேசுகிறதுனால தான் இப்போ நான் பேசுகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிமை அதிமுகவை நீங்கள் பேசுகிறதை பற்றி நம்ம பேசவே கிடையாது. செத்து போய் 38 வருஷம் 40 வருஷம் ஆகக்கூடிய எம்ஜிஆரை போட்டு நீங்கள் எழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, கருணாநிதி யோக்கியன், எம்ஜிஆர் அயோக்கியன் அப்படிங்கிற பேச்சு வருது இல்லையா, அதனால தான் நான் பேசுகிறேன். இந்த இடத்துல திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் மறைந்து விட்டார்கள், மதிப்பிற்கு உரியவர்கள். ஒரு சைடு கருணாநிதியாக இருக்கட்டும், ஒரு சைடு எம்ஜிஆராக இருக்கட்டும். நமக்கு அதில் மாற்று கருத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை போட்டு நேராக கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரீங்க. அப்போ இப்போ நீட்டு இருக்குது. நீட்டுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? நம்மளும் தான் போராடணும், நம்மளும் தான் வாக்குறுதி. நானும் சிறைக்கு சென்றிருக்கிறேன். சென்னையில் போராடி தலைவர் வைகோ அவர்களோடு சிறையில் நாங்கள் ஒரு நாள் அடையாள கைது பண்ணி இருந்தவன் நானும் ஒருத்தன். அந்த கூட்டத்தில் பேசியதும் நானும் ஒருத்தன்.
நானும் ஒருத்தன் இல்லை, நானும் ஒருவன். எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சூழல் அந்த இடத்தில் அமைந்தது. இதை மறுக்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லையே. போராட்டம் பண்ணோமே, அதை இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சட்ட போராட்டத்தில் தான் நாம் இருக்கமே தவிர நீங்கள் மாற்று போராட்டத்திற்குள்ளே எதுவுமே வரலையில்லை. நம்ம முடிஞ்சதா? இதே சிதம்பரம் மனைவிதான் நீட்டு தேர்வை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு ஆதரவாக பேசியது முன்னாள் நிதியமைச்சர் பானா சிதம்பரத்தின் மனைவி நளினி. அவர் வார்த்தை சொன்னாப்புல இன்னும் எனக்கு மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? பயங்கரமான நீதிமன்றத்தை விட்டு வெளியில் வந்து சிரிக்கிறாப்புல. இனிமேல் நீங்கள் கடவுள்கிட்ட தான் போய் முறையிடணுமே தவிர இந்தியாவின் உச்ச நீதிமன்றமே தவிர்த்து விட்டது, நீங்கள் மறுக்க முடியாது என்று யாரை பார்த்து சொன்னா தெரியுமா? தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களை பார்த்து சொன்ன கேவலம் நடந்துச்சா இல்லையா? எங்க மறுக்கட்ட யாராவது? இன்னைக்கு அவர்களுடைய அரசியல் போக்குக்காக நம்ம வந்து பேசுகிறத அப்படி ஒன்றும் ஆதரிக்க முடியாது. மறைந்த தலைவர்களை மதிப்புக்குரியவர்களாக மாற்றி விடுங்கள். நீங்கள் மிஸ்ஸாவை சொன்னீங்களா? ஆதரித்தது உண்மை, எம்ஜிஆர் ஆதரித்தது உண்மை. ஆனால் தேர்தலில் எம்ஜிஆர் ஆதரிக்கவில்லை, மீண்டும் தேர்தலில் ஆதரித்தது கருணாநிதி. அப்போ நீங்கள் செஞ்சா அப்படித்தான். அதே தான் புதிய கல்விக் கொள்கை திட்டம், அதே மாதிரி தான் கச்சத்தீவு. அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களாலே முடியலை, அப்படிலாம் ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நாங்கள் நினச்சிருந்தா முடிஞ்சிருப்போம், எம்ஜிஆர் ஆதரவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதே தானே 2009 இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் காசாவில் இஸ்லாமிய பெரும் சகோதரர்கள் பாலஸ்தீனர்கள் துள்ள துடிக்க கொன்று நாசமாகிற அந்த ஓலக்குரல் காதில் விழுந்ததே. 2009 எங்களுக்கு அப்படித்தானே விழுந்தது? யாராவது காது விழுந்ததா? இன்னும் எங்கள் இதயத்தில் ரத்தம் வலியுதே. அந்த காட்சி தானே இருக்குது. அந்நேரம் முதலமைச்சராக இருந்தது யார்? கருணாநிதி தானே. மழை விட்டும் தூவான வாயு உள்ளன்னு பேசினது. அப்போ வெளியுறவுத்துறையில் நாங்கள் எப்படி தலையிடுறதுன்னு பேசினது யார்? மிஸ்டர் செந்தில்வேல். நீங்களும் அன்னைக்கு திமுக அரசை கண்டித்துத்தான் பேசியதை நான் அறிவேன். அதனால் உங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். அன்றைக்கு ஊடகத்தில் இருந்த அத்தனை ஊடகவியலாளர்களும் 2008 பிறகு 2009, 2011 தேர்தலில் திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்தவர்கள் நீங்கள். அதில் எந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நமக்கு என்னங்க கட்சியில் இந்த இனம் நல்லா இருக்கணும், இந்த மொழி நல்லா இருக்கணும். நீங்கள் பேசினவங்க தான் ஜென்ராம் உள்ளிட்ட. இன்றைக்கி ட்ரெண்ட் மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் நீங்கள் முதல்ல கொண்டு போய் நேராக எம்ஜிஆரை கொண்டு போய் தாக்குறதுனால அந்த எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை துவக்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் இங்கே நிலைப்பட்டு இருக்கும். காங்கிரஸ் நிலைப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் ஜனதாதளம் இங்கே நிலைப்பட்டு இருக்கும். ஜனதாதளம் நிலைப்பட்டு இருக்கும் என்பதை நாம் ஒப்புக்கொண்டால் பிஜேபி நேரம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் என்பது மறந்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், எம்ஜிஆரை பேசுகிற பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நன்றி, வணக்கம் தோழர்களே.